அழகான நாட்கள் இப்படி சொன்னாலே என்னைக்கோ ஒரு நாள் நம்ம எப்பவும் அனுபவிச்ச ஒரு சில பியூட்டிஃபுல்லான மெமரிஸ், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்த ஏதோ சில நாட்கள் தான் நம்ம மைண்ட்ல வந்துட்டு போகும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளையும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாள் ரொம்ப அழகா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அது அந்த மாதிரி போகவே மாட்டுது அப்படின்றதுதான். எல்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்ணு மணிக்கு வந்து நின்றுது. அப்புறம் எப்படி அந்த நாளை நான் அழகா கொண்டு போறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம எல்லாமே ஸ்மூத்தா நடந்து உங்க நாட்கள்லாம் அழகா வரணும்னு நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா அது எப்போ வரும்னே தெரியாது. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் என்னோட வாழ்க்கையை புதுசா மாத்தி அமைச்சுக்கிறதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரம் அப்படின்றத உணர்ந்து என்ன நடந்தாலும் சரி என்னோட ஒவ்வொரு நாட்களையும் நான் அழகா அமைப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா அழகான நாட்களும் வாழ்க்கையும் உங்க கையில வந்து சேரும். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க உங்க முழு நாளையும் அழகா அமைச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு கைடன்ஸா இருக்கக்கூடிய 6 அமேசிங்கான விஷயங்களை பத்தி தான் உங்களுக்கு தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற இந்த 6 விஷயங்களும் சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்ற புத்தகத்தை எழுதின தி சீக்ரெட் டாக்குமெண்ட்ரியில ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்த ஜாக் கென்ஃபீல்ட் அவரோட பதிவுல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். இந்த 6 பிராக்டிஸையும் நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒரு ஹோல் டேயும் சுலபமா பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இந்த பிராக்டிஸை ஒரு 30 நாளைக்கு நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க நாட்கள் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையும் அழகா உருவாகி வர்றதை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில நாட்கள்லயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயங்களையும் நீங்க உங்க வாழ்க்கையில ஈர்த்து கொண்டு வரதையும் உங்களால பார்க்க முடியும். முதலாவதா, உங்களோட ஒரு முழு நாளும் அழகான நாளா அமையணும்னா முதல்ல உங்களோட டேயை நீங்க சரியா ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் காலையிலே கண் விழிச்சதும் ஒன்னு நேத்து நடந்த கஷ்டத்தை நினைச்சு ஒரு துக்கத்தோடய அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இனிமே என்ன நடக்க போகுதுன்ற ஒரு என்சைட்டிலே காலையில எந்திரிப்பாங்க. ஆனா நம்மளால காலையிலே கண் விழிக்க முடியுதுன்னா அதுவே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங் தானே நம்மள நிறைய பேர் உணர்றதே இல்லை. சில பேருக்கு இதுவே கிடைக்காமலே போயிருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க கண் விழிக்கிறது இந்த வாழ்க்கையோட அழகை நீங்க ரசிக்கிறதுக்காக உங்களுக்காக கிடைச்ச இன்னொரு வாய்ப்புன்னு உணர ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே உங்க நாளை நீங்க அழகா மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரமா அமையும். அந்த ஒரு வாய்ப்புக்காக நன்றி சொல்லி உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு அற்புதமான நாளை அழகா அமைச்சுக்குவீங்கன்ற ஒரு உறுதியோட நீங்க எழுந்திருச்சீங்கன்னா உங்க நாள் ரொம்ப அழகா அமையறத உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். தினமும் காலைல எந்திரிச்சோன்னே முதல் வேலையா உங்க போனை கையில எடுக்காம எந்த ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காம இந்த இயற்கை உங்களுக்காக கொடுத்திருக்கிற அந்த ஒரு புது நாளுக்காக நன்றி சொல்லி உங்க நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற 10 நல்ல விஷயங்களை நினைச்சு அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லி நீங்க உங்க நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லையும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மைலோடையும் உங்க டேயை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும்னு உங்களால பார்க்க முடியும். காலையிலே நீங்க உருவாக்குற இந்த வைப்ரேஷன் அந்த நாள் முழுக்க உங்க கூட தொடர்ந்து வந்து அந்த நாள்ல நிறைய நல்ல விஷயங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதையும் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. ரெண்டாவதா, உங்க நாளை ரொம்ப அழகா உருவாக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விதம் மற்றவங்க முகத்துல சின்னதா ஒரு ஸ்மைலை நீங்க உருவாக்குறது தான். உங்க லைஃப்ல இது வரைக்கும் உங்களால மற்றவங்க சந்தோஷமா இருந்த மூமெண்ட்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரியா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபீலோட வைப்ரேஷன் ரொம்பவும் உயர்ந்தது. இந்த ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா உங்களோட டேயை நீங்க அழகா கொண்டு போறதுக்கு ஒரு சிறந்த விதமா அமையும். ஆனா என் லைஃப் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு, எப்படி நான் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, மற்றவங்களை பத்தி நான் எப்படி யோசிக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜாக் கென்ஃபீல்ட் சொன்ன இந்த ஒரு பிராக்டிஸை சிம்பிளா உங்க லைஃப்ல டெய்லியும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க ஹோல் டேல ஒவ்வொரு நாளும் ஒரு 3 பேருக்கு நீங்க உங்க காம்ப்ளிமெண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு அவரோட பதிவுல அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வாழ்த்து, பாராட்டு மாதிரியான நல்ல வார்த்தைகளை ஒரு 3 பேருக்கிட்ட தினமும் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே வருதுதான் இந்த பிராக்டிஸ். உதாரணத்துக்கு, உங்களுக்காக ஒரு உதவி செஞ்சு கொடுத்த உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் அவரோட உதவி உங்களோட வேலையை எவ்வளவு சுலபமா மாத்தி கொடுத்திருக்குன்றத சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் சொல்றதோ, நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு கிடைச்ச நாலேஜ்க்காக உங்க டீச்சர் கிட்ட போய் ஒரு நன்றி உணர்வை தெரிவிக்கிறதோ, உங்களோட மனைவியோ ஹஸ்பண்டோ அன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் அவங்க கிட்ட நீங்க கொடுக்கறதோ, இந்த மாதிரியான சில நல்ல வார்த்தைகளையும் பாராட்டையும் மற்றவங்களுக்கு மனசார நீங்க தெரிவிச்சுட்டே வாங்க. தினமும் ஒரு 3 பேருக்கு நீங்க இதை பண்ணும்போது அவங்க முகத்துல உங்களால உருவாகிற ஸ்மைல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் எனர்ஜியும் அளவிடப்பட முடியாத ஒன்னா இருக்கும். ஒரு சின்ன நோட்ல கூட சின்னதா ஒரு காம்ப்ளிமெண்ட் யாருக்காவது நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்படி நீங்க பண்ணிட்டே வரும்போது உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களும் சூழ்நிலைகளும் உங்களோட அந்த உயர்ந்த ஆக்ஷன்னால கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா அழகா உருவாகி வர்றதை உங்களால பார்க்க முடியும். உங்களோட நாட்களும் ரொம்ப அழகா திருப்தியா போகும். மூணாவதா நாங்க கூட ஷேர் பண்ண போற இந்த வழிமுறை இந்த உலகத்தை நீங்க பாக்குற விதத்தையே மாத்தி உங்க நாட்களை அழகா உருவாக்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான பயிற்சி. ஒவ்வொரு நாளும் குறைகளையே பார்த்து குறைகளையே பேசி நம்மளோட எத்தனையோ நாட்களை நம்ம வீணாக்கியிருப்போம். இந்த குறைகளை பார்க்குற ஹேபிட் நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை நம்மளோட பார்வையில இருந்து இவ்வளோ நாளா மறைச்சு வச்சிருந்திருக்கோம். நம்ம பார்க்க மறந்த நல்ல விஷயங்களை
அந்த நாள் முழுக்க நம்ம கண்மனுக்கு கொண்டு வந்து நிறுத்துறது தான் இந்த பயிற்சி. உங்களோட ஹோல் டேல கான்ஷியஸா நீங்க பாக்குற உங்களுக்கு கிடைக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் நல்லா கவனிச்சு அது எல்லாத்தையும் உணர்வோடு அப்ரிஷியேட் பண்ற பயிற்சி தான் இது. உதாரணத்துக்கு அந்த நாள்ல நீங்க அனுபவிக்கிற அழகான வெதர், நீங்க கார் ஓட்டும் போது உங்க சிக்னலை பார்த்து உங்களுக்கு வழி விடுற அந்த ஸ்ட்ரேஞ்சர், நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற உங்க ஃபேமிலி மெம்பர், உங்க தாகத்துக்கு கிடைக்கிற தண்ணீர், நீங்க உங்க வேலை முடிஞ்சதோ கம்ஃபர்டபுளா ஓய்வெடுக்கிற உங்க வீடு, என்வாயரன்மெண்ட், உங்க வேலையை சுலபமா ஆக்கி கொடுக்குற டெக்னாலஜி, இந்த மாதிரியான அந்த நாள் முழுக்க நீங்க ஃபேஸ் பண்ற அழகான விஷயங்களுக்கெல்லாம் அப்பப்போ ஒரு ஸ்மைலோட தேங்க்ஸ் சொல்லிட்டே வாங்க. நம்ம இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தோம்னா முதல்ல கான்ஷியஸா கவனிச்சு பார்த்து நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே வர்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா நீங்க இது டெய்லி ஒரு 30 நாளைக்கு பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுவே ஒரு ஹேபிட்டா உங்களுக்குள்ள பதியறத உங்களால பார்க்க முடியும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நினைச்சு நீங்க உருவாக்கிக்கிட்டே வர இந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அளவில்லாத நன்மைகளை உங்ககிட்ட காட்ட ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு உங்களை ஒவ்வொரு நாளும் உணர வச்சு உங்களோட நாட்களையும் வாழ்க்கையும் உங்களை ரசிக்க வைக்கும். 4வது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்க இழக்காம உங்க நாளை அதை பாதிக்க விடாம அதை அழகா மேனேஜ் பண்றதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் தான் இது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம எல்லோருடைய லைஃப்லயும் டுவல்ட்டி நிறைஞ்சுதான் இருக்கு. சந்தோஷம் இருக்கிற மாதிரி சேலஞ்சஸும் இருக்கதான் செய்யும். சேலஞ்சஸே இல்லைன்னா நம்ம ஃபைட் பண்றதுக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கும் நம்மளை இன்னும் வலிமையா உருவாக்குறதுக்கும் எதுவுமே இருக்காதுன்னு ரொண்டா பந்த் ஹீரோன்ற புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. உங்க டேயை நீங்க அழகா கொண்டு போகும்போது ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா எப்போ நம்ம பண்ற மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கு நம்மள பலி கொடுத்து அந்த டேயே வீணாக்காம அந்த பிரச்சனையை ஒரு சேலஞ்சா பார்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம பிரச்சனையா பார்த்து நம்ம நாட்களை வீணாக்குற நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் மாசத்துலயோ வருஷத்துலயோ நம்ம ஞாபகத்துல கூட இருக்காது. இதை மைண்ட்ல வச்சுட்டு அந்த நாள்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை பண்ணிட்டு, அப்படி சொல்யூஷன் இல்லைன்னா அதுல இருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. பிரச்சனைக்காக வருத்தப்படுறதையும் அதை நினைச்சு புலம்புறதையும் டோட்டலா ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு கிடைச்ச பாடத்துக்காகவும் நீங்க இன்னும் பெட்டரா உருவாகிறதுக்காக உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புக்காகவும் நன்றி சொல்லிட்டு இதை நான் மாத்தி அமைப்பென்ற ஒரு உறுதி எடுங்க. அதுக்கப்புறம் உங்க கண்ணு மண்ணுக்கு இருக்கிற நீங்க நன்றி சொல்ல மறந்த நல்ல விஷயங்கள் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்சு இதை ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்தீங்கன்னா எந்த சேலஞ்சும் எந்த மனுஷனும் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா நீங்க உருவாகி வருவீங்க. எந்த சிச்சுவேஷனும் உங்களோட அற்புதமான நாட்களை வேஸ்ட் பண்ண நீங்க விடவே மாட்டீங்க. 5வதா, இன்னைக்கு நிறைய பேரு அவங்களோட நாட்கள் எவ்வளவு அழகா போயிருந்தாலும் நைட்டு தூங்க போற மண்ணுக்கு நிறைய ஓவர் திங்க் பண்ணி நிறைய குழப்பத்தோட தூங்க போவாங்க. உங்க முழு நாளும் அழகா மாறி வரணும்னா நீங்க நல்ல உணர்வோடு ஆரம்பிச்சவங்க நாளை நீங்க அழகா முடிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க தூங்க போற மண்ணுக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அன்னைக்கு முழுக்க நடந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நினைச்சு பார்த்து பெஸ்டான ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி நன்றி சொல்லிட்டு தூங்க போங்க. இந்த பெஸ்டான விஷயத்த சூஸ் பண்ற ப்ராசஸ்ல நீங்க உங்க ஹோல் டேல எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு ரீகால் பண்ணி நினைச்சு பார்த்து எவ்வளவு அழகா உங்க நாள் அமைஞ்சிருக்குன்னு ஒரு நல்ல உணர்வோட தூங்க போக முடியும். இதை நீங்க பண்ணிட்டே வரும்போது நைட்ல தேவையில்லாதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறதுக்கெல்லாம் இடமே இருக்காது. எப்படி உங்க நாளை நல்ல வைப்ரேஷனோட ஆரம்பிச்சீங்களோ அதே உணர்வோட உங்க நாளை தூங்க போகவும் முடியும். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்க உருவாக்கிட்டு தூங்க போகும்போது இந்த வைப்ரேஷன் மறுநாள் நீங்க ரிசீவ் பண்றதுக்கு எவ்வளவு அழகான விஷயங்களை உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்குன்றத இந்த பிராக்டிஸை நீங்க டெய்லியும் பண்ணிட்டே வரும்போது உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். கடைசியா எவ்வளவு அழகா உங்க நாளை உருவாக்கி கொண்டு வந்த உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கலன்னா இப்படி அந்த நாள் முழுக்க நீங்க உருவாக்குன உங்களோட பொறுமை, ஆற்றல், வலிமை, நீங்க எப்படிப்பட்ட பர்சனா உருவாக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவங்களும் ஒரு ஸ்மைல் பண்றதுக்கு காரணமா இருந்திருக்கீங்கன்னு நினைச்சு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணி உங்களை நினைச்சு பெருமைப்பட்டு உங்க நாளை முடிக்கிற பிராக்டிஸ் தான் இது. இப்படி உங்க நாளை ஒரு திருப்தியோட சந்தோஷமா பாசிட்டிவா நீங்க முடிக்கும் போது ஒரு முழுமையான அழகான நாளோட உண்மையான அர்த்தம் என்னன்னு அந்த தருணத்துல நீங்க உணர்வீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண இந்த 6 வழிமுறைகளையும் விடாம 30 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களோட ஒவ்வொரு நாள் மட்டும் இல்ல, உங்களோட வாழ்க்கையே எவ்வளவு அழகா அர்த்தமுள்ளதா மாறி வருதுன்றத கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. உங்களோட அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாச்சும் ஃபீட்பேக், கேள்விகள் இல்லைன்னா ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. இல்லைனா நீங்க எனக்கு டைரக்டா கூட finelyshine@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு இமெயில் பண்ணி என்னை டைரக்டா தொடர்பு கொள்ளலாம். நான் இப்போ உங்ககிட்ட சொல்ற மாதிரி நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கையை அமைச்சிக்க நம்ம எல்லோருக்குமே அதற்கான ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு. சில முடிவுகள் எடுத்து ரொம்ப நாள் நம்ம மாட்டிட்டு இருக்கிற சில பழக்க வழக்கங்களை மாத்தினாலே போதும், நான் உங்ககிட்ட சொன்ன ரொம்ப அழகான நாட்கள் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானவங்க கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.